அக்குரைகொடவில் சட்டத்தரணி ஒருவர் மற்றும் அவரது மனைவி கொலை செய்யப்பட்ட சம்பவம் இலங்கையை உலுக்கியுள்ளது. இந்த நிலையில் குறித்த சம்பவத்தின் எதிரொலியாக இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களின் அவசர கூட்டம் 14 ஆண்டுகளுக்கு பிறகு நாளை நடைபெறும் என இலங்கை வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் ரஜீவ் அமரசூரிய தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் இன்றைய தினம் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், அக்குரைகொட துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக இன்று வழக்கறிஞர் சங்கத்தின் செயற்குழு கூடியது. அதன்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. இது முழு சட்ட சமூகத்தையும் பாதிக்கும் ஒரு சம்பவம். இது எங்கள் நிர்வாக குழுவால் முடிவு செய்யப்பட வேண்டிய ஒன்றல்ல என்று நாங்கள் முடிவு செய்துள்ளோம். எனவே இலங்கை வழக்கறிஞர் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களின் அவசர கூட்டத்தை நாளை பிற்பகல் 3 மணிக்கு இந்த வளாகத்தில் கூட்டுவோம். இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்படும். 2012 இது போன்ற ஒரு கூட்டம் கடைசியாக கூட்டப்பட்டது. 14 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கூட்டத்தை நாங்கள் கூட்டுகின்றோம். பொதுமக்கள் பாதுகாப்பை எதிர்பார்த்து அரசாங்கத்துக்கு வாக்களிக்கின்றார்கள். ஆனால் இன்று தெருக்களில் நடமாடுவதற்கு கூட பாதுகாப்பு இல்லை என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.